குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5ல இந்தியாவோட கல்வி வளர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்தியாவோட கல்வி வளர்ச்சி எந்த 3 விதங்களில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். பழங்கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு, அப்புறமே இடைக்கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு, ஆங்கில கல்வி எப்படி இருக்கு, இந்த 3 தான் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னையோட கிளாஸ் வந்து ஆங்கில கல்வி எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பழங்கால இந்திய கல்வியில வந்து குருகுலத்துல வந்து நடத்துனாங்க, அடுத்து மடாலயங்கள்ல நடத்துனாங்க இல்லையா. இடைக்காலத்திலையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஆங்கில கல்வி எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆங்கில கிழக்கிந்திய படிச்சிருக்கோம் இல்லையா, கம்பெனி அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வந்து நவீன கல்வியோட தொடக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான். ஓகேவா. இந்திய கவர்னர் ஜெனரலா யார் இருப்பாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். எப்ப இருப்பாங்கன்னா 1780 இருந்து 81 வரை இருப்பாங்க. இருந்த அந்த பீரியட்ல வந்து அவங்க 1780 இருந்து 81 வரல கல்கத்தாவில் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து வந்து அதுல எங்களுக்காண்டி ஒரு கல்லூரியை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களோட கொள்கை கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுவாருன்னா, கல்கத்தாவில் ஒரு இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனத்தை வந்து நிறுவி கொடுப்பாரு. அங்க வந்து கல்வி உதவித்தொகையோட மொத்தம் 40 மாணவர்கள் வந்து கல்வி உதவித்தொகை பெற்று பயிலும் மாணவர்கள் 40 பேர் இருந்தாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 1791-92 பீரியட்ல அப்ப யார் இருப்பாங்கன்னா காரன் வாலிஸ் இருப்பாரு. அவர் வந்து பம்பாயோட ஆளுநரா இருந்த ஜொனாதன் டங்கன்றவர் கூட சேர்ந்து காசியில ஒரு சமஸ்கிருத கல்லூரியை வந்து அரசு செலவுலயே என்ன செய்வாங்க, நிறுவுவாங்க. அதுக்கடுத்து 20 ஆண்டுகளுக்கு பெருசா யாருமே வந்து அரசு வந்து அதோட பொறுப்பை எடுத்து செலவழிக்கல. ஓகேவா. ஆங்கிலேய அரசு வந்து கல்விக்காக எந்த ஒரு செலவுமே அவங்க பண்ணல. அடுத்த 20 வருஷத்துல திரும்ப 1813 வந்து ஒரு பட்டய சட்டம், அதாவது 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிழக்கிந்திய கம்பெனியை வந்து புதுப்பிக்கணும்னு ஒரு சட்டம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து அப்படி புதுப்பிக்கும் போது 1,00,000 ரூபாயை வந்து கல்வி நிதிக்காக என்ன செய்யறாங்க, செலவு பண்றாங்க. ஓகேவா. அப்படி வந்து ஒதுக்குறாங்க. ஆனா அந்த நிதி வந்து செலவழிக்கப்பட்டுச்சானா செலவழிக்கப்படலை. ஓகே. இந்த நிலையில தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா 1817 கல்கத்தாவில் இந்து கல்லூரின்ற ஒரு கல்வி நிலையத்தை வந்து உள்ளூர்லயே காசெல்லாம் என்ன செய்யறாங்க, நிதியெல்லாம் திரட்டி ஆரம்பிக்கிறாங்க. இதோட நோக்கமே வந்து ஆங்கில மொழி கல்வியை தான் வழங்குறதா இருந்துச்சு. ஓகேவா. அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் அவங்களும் இங்க வந்தது வந்து நான் சொன்னபடிதான் ஒரு வாணிபம் பண்றதுக்கு மட்டும் வந்து ஆங்கிலேயர்கள் வரல, அவங்களோட சமயத்தை பரப்புவதற்காகவுமே வந்தாங்க. அப்படி வந்தவங்க தான் இந்த கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள். அவங்களுக்கு கிடைச்ச சலுகை எல்லாம் பயன்படுத்தி 1818 செராம்பூர்ன்ற இடத்துல ஒரு பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை வந்து திறக்கிறாங்க. எப்ப 1818 ராஜாராம் மோகன் ராய் ஓபன் பண்ணார் இல்லையா. அதுல என்னென்னலாம் அதுல லேர்ன் பண்ண முடியும்னா, கணிதம், தத்துவம், வேதியியல், உடற்கூறியல், இந்த மாதிரிலாம் உள்ள அறிவியல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கல்வியை வந்து அவர் நடைமுறைப்படுத்தணும்னு வேண்டுகோள் என்ன செய்யறாரு, விடுறாரு. ராஜாராம் மோகன் ராய் பத்தி நமக்கு தெரியும்ல, சதி ஒழிப்புல மிகப்பெரிய பங்கு அவரோட தான். ஓகேவா. ரைட். அடுத்து வந்து ஆங்கிலேய கல்வியை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து அடுத்து வர்ற ஜெனரல் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலே கல்வி கொள்கைன்னு தனியாவே இருக்கும். சரியா. அவர் தான் வந்து ஆங்கில கல்விக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டா மெக்காலே சொல்லணும். ஓகேவா. இந்த தாமஸ் பாபிங்டன் மெக்காலே என்ன பண்றாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கிட்ட கொடுத்து ஒன்று சொல்றாரு, இந்த வரைவு கொள்கையை வந்து ஒரு கல்விக்கான வரைவு கொள்கையை வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வில்லியம் பெண்டிங் பிரபு ஒரு இதை கொடுக்குறாரு. அப்ப மெக்காலே வந்து 1835 வந்து அந்த கல்விக்கான வரைவு கொள்கையை தயாரிச்சு ரிட்டர்ன் பண்ண போது அது வந்து பெருசா எப்படி இருக்குன்னா, மெக்காலே வந்து 1835 ரெடி பண்ணி தர்றாரு. அது பெருசா எப்படி சொல்றதுன்னா, இந்திய மக்களோட பூர்வீக மக்கள் நம்ம தானே இந்திய பூர்வீகம். இவங்க நம்ம கிட்ட வந்து ஐரோப்பாவோட இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துற மாதிரி வந்து அந்த கொள்கை வந்து இருக்கு.
நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஐரோப்பிய மக்களோட இலக்கியமும், அறிவியலும் இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்மளோடது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா இன்னுமே நம்ம ஷைன் பண்ண முடியும். ஆனா வந்து அவங்களோடத தான் நம்ம கற்பிக்கிறாங்க. அதுவும் எந்த மொழியிலன்னா, ஆங்கில மொழிய தான் பயன்படுத்தணும்னு மெக்காலே வந்து அறிவுறுத்துறாரு அந்த வரைவு கொள்கையில. பெண்டிங் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கார்ல, அவர் வந்து மெக்காலே வரைவு கொள்கைக்கு சரி ஓகே அக்செப்ட் பண்றேன்னு ஒப்புதல் கொடுத்துட்டு அதுக்கான நிதியையுமே இனி ஆங்கில அரசே செலவிடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு முடிவும் அவர் என்ன செஞ்சுறாரு எடுத்துறாரு வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவும் மெக்காலேவும் நீங்க மறக்கக்கூடாது. ஆங்கில கல்வியில 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேவா? இப்போ 1852ல கம்பெனியோட பட்டய சட்டம் திரும்ப புதுப்பிக்கப்படும் போது பிரிட்டிஷ் வந்து சொல்லுது, எந்த ஒரு முடிவுனாலும் நீங்க கல்வி சம்பந்தமா ஒரு முடிவான ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்து கொடுங்க இந்த நேரத்துல அப்படின்றாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா 1854 புகழ்பெற்ற சார்லஸ் வுட் இருக்கே, இவர் தான் இந்த சார்லஸ் வுட். இவர் வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கையை வந்து உட்ஸ் அறிக்கைன்ற பேர்ல அனுப்புறாங்க. இந்த உட்ஸ் அறிக்கை வந்து பெருசா இவர் ஒண்ணு பெருசா சொன்ன மாதிரி தெரியல. இவர் என்ன பண்றாருன்னு தெரியுமா? மெக்காலே அறிக்கை இருக்குல்ல, அவர் எப்ப கொடுக்குறாரு? 1835ல கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு? ஐரோப்பியர்களோட இலக்கியத்தையும் இதையும் நம்ம வளர்க்கணும். அது எந்த மொழியில சொல்லி தருவாங்களாம்? ஆங்கில மொழியில சொல்லி தருவாங்க. அதையே தான் இவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப அவர் இதுதான் ஓகே அப்படின்னு மீண்டும் அந்த கொள்கையே வலியுறுத்துறாரு. யாரோட கொள்கையே? மெக்காலேயோட கொள்கையை தான் வலியுறுத்துறாரு. இதுதான் உட்ஸ் அறிக்கை. சரியா? இதை வந்து ஒரு 3 மாகாணங்கள்ல வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி அந்த 3 மாகாணங்கள்லையும் நம்ம நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. லண்டன் பல்கலைக்கழகத்தை மாதிரி எங்கெங்க அந்த 3 மாகாணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, சென்னை, பம்பாய், கல்கத்தா. பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்யும் போது 3 முக்கிய மாகாணங்கள் தான் இருந்தது. எல்லா ஹிஸ்டரி கிளாஸ்லயே வரும். சென்னை, பம்பாய், கல்கத்தா இது 3மே தான் அவங்களோட மெயின் ஏரியாவா வச்சிருந்தாங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயமாவும் இந்த 3 இடங்கள்ல தான் கொண்டு வருவாங்க. கல்கத்தான்றது மீன்ஸ் வங்காளம். ஓகேவா? ரைட். ஆகிய இடங்கள்ல 1857ல வந்து பல்கலைக்கழகங்களை தொடங்கிட்டாங்க. சரியா? இதோட முக்கிய பணி என்ன பண்றாங்கன்னா, தேர்வு நடத்துறதும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்குறது தான் இதோட முக்கிய பணியாகவும் இருந்துச்சு. மாணவர்களுக்கான படிப்பு என்னன்னா, அங்க அந்த பாடத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத வலியுறுத்தவும் பரிந்துரையும் செய்யது இவங்களோட முக்கிய பணியா இருந்தது. இதுதான் ஆங்கில கல்வி. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற கிளாஸ்ல வந்து சமய பரப்பு மூலமா எப்படி நமக்கு கல்வி கொண்டு வந்தாங்க, சமய பரப்பாளர்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு சொன்னோம்ல கல்லூரியை நிறுவனாங்கன்னு, அந்த மாதிரிலாம் எப்படி சமய பரப்புகள் மூலமா நமக்குள்ள ஆங்கில கல்வி வந்தது அந்த இதெல்லாம் நாளையோட கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.